இப்ப நம்ம கூட இருக்கிறது நம்ம ஃப்ரெண்டு ஒரு நண்பர் சிஆர்பிஎஃப்ல வந்து நாங்க பேசி பழகணும். எனக்கும் ரொம்ப தெரிஞ்ச நம்பர், எங்க பக்கத்து ஊர் தான். ப்ரோ வணக்கம் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? வணக்கம் ப்ரோ, சொல்லுங்க. ஓகே ப்ரோ, எப்படி போயிட்டீங்க? ஃபர்ஸ்ட் உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ ஒன்று கொடுத்துங்க ப்ரோ. நீங்க யாரு, எப்படி இந்த எக்ஸாம்குள்ள வந்தீங்க அப்படிங்கறத. என் பேர் அஷாந்த். ம் நான் சும்மா எல்லா எக்ஸாமுக்கும் ட்ரை பண்ணேன்னா அதே மாதிரி இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணி ஒன்னும் இதுக்காண்டிலாம் எஃபர்ட் போட்டுலாம் இருந்தேன். ஓகே ஓகே ஏதோ லக்ல வந்துட்டேன். கொஞ்சம் வேகன்சி அதிகமா இருந்துச்சு. இந்த வேகன்சி போகும்போதெல்லாம் 140 வேகன்சி இருந்துச்சு. ஓகே 92 பேர் தான் ரிப்போர்ட் பண்ணது. ம் பாக்கி யாருமே வரவே இல்லை. ஓகே ஓகே. இப்ப இல்ல, ஆக்சுவலா நீங்க இப்ப இருக்க போஸ்டிங் சிஆர்பிஎஃப்ல குக்கு. ஆமா, நீங்க எக்ஸாம் எழுதுனது எந்த வருஷம் ப்ரோ? நான் 2023 எக்ஸாம் எழுதுனேன். 25 தான் இங்க வந்தேன். 23 எக்ஸாம் எழுதி 24 பிசிக்கல் வச்சு ட்ரேட் டெஸ்ட் வச்சு அப்புறம் 24 டிசம்பர்ல அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி 25 ஸ்டார்டிங்ல சேர்ந்திருக்கீங்க. ஆமா, ஓகே. ஏன்னா அந்த வருஷம் தான் எனக்கு எல்லாமே வந்துச்சு. நம்ம அப்படிதானே பேசி பழகணும். நம்ம தாலுகா ஆபீஸ்ல நீங்களா நீங்களுக்கு தான் வந்துருக்கீங்களா, நீங்களுக்கு தான் வந்துருக்கீங்களா அப்படிதானே பேசி பழகணும். சரிங்க ப்ரோ. இப்போ நீங்க நார்மலா வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்ல போகணும்னு சொல்லிட்டு எழுதிருக்கீங்க. அப்ப இந்த நோட்டிபிகேஷன் வரும், இதை அப்ளை பண்ணி இதுக்குள்ள வந்துட்டீங்க. ஆமா. நீங்க பேசிக்கா ட்ரை பண்ணிருப்பீங்கல்ல, ஃபர்ஸ்ட் எதுக்கும் ட்ரை பண்ணிருப்பீங்களா இதுக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு. அப்படின்னா எந்த எக்ஸாம் ப்ரோ? பேசிக் எதுனாலும் ஒண்ணு தான் ப்ரோ ஆரம்பிச்சது. இல்ல, நான் சும்மா நிறைய பேர் இன்டர்வியூ கேட்டப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சிஆர்பிஎஃப்ல வந்தவங்க நான் வந்து போலீஸுக்கு ட்ரை பண்ணேன், நானும் தமிழ்நாடு போலீஸ் தான் ட்ரை பண்ணேன். இதத்தான் நான் 3 வருஷம் நான் ஓவரால்ல 1 மார்க்ல போச்சு. கூட பிசிக்கல் பண்ணேன். இங்க சிஆர்பில இருந்துகிட்டே பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து அட்டென்ட் பண்ணேன். ஓ, இப்ப லாஸ்டா இந்த பிசிஐ செலக்ஷன்லயா? ஆமா. ஓகே ஓகே. நான் இதைத்தான் எதிர்பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் நான் இன்டர்வியூ எடுத்த நிறைய பேர் சொல்றது, நான் போலீஸ்க்கு ட்ரை பண்ணேன், இது அப்படியே இந்த எஸ்எஸ்சி வந்துச்சு, அப்படியே அப்ளை பண்ணேன், இப்ப எக்ஸாம் ஈஸியா இருந்துச்சு, அப்படியே பிசிக்கல் முடிச்சேன், அப்படியே உள்ள ப்ரோ இங்கிட்ட வந்து ஒத்தையில கடந்து கஷ்டப்படுறது. அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம ஏதோ. ஆமா ஆமா. எப்பயுமே அந்த மைண்ட் செட் தான் இருக்கு. இங்க வந்து இருக்கணும், நம்ம அதுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு போயிடலாம். ஏன் ப்ரோ இது சரி, இப்போ நீங்க குக்கா உள்ள வந்தீங்க, உங்களுக்கு சென்னை ஆவடிலாம் உங்களுக்கு எவ்வளவு நாள் ப்ரோ ட்ரைனிங் போச்சு? சென்னையில எல்லாம் ட்ரைனிங்கே கிடையாது. அது வந்து ஒரு ரிப்போர்ட் பண்ற இடம் மட்டும். ஓ, அங்க எதுவும் இத்தனை மாசம் 1 மாசம் தங்கி இருக்கணும் அப்படிலாம் எதுவுமே சொல்லலையா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நமக்கு ட்ரைனிங் சென்டர் அலாகேட் ஆகிற வரைக்கும் அங்க வச்சிருப்பாங்க. ஓ ஓகே 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 ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, இப்போ நீங்க சென்னை வந்துட்டீங்க, அப்பாயின்மெண்ட்டுக்கு அப்புறம் சென்னை ரிப்போர்ட் பண்ணீங்க, சென்னை போனீங்க. அங்க இருந்து நீங்க எங்க போனீங்க, எந்த லொகேஷன் போட்டாங்க உங்களுக்கு? என்ன சொன்னீங்க? இல்ல ப்ரோ, நீங்க ரிப்போர்ட் சென்னையில இருந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லொகேஷன் மாதிரி போடுவாங்க, நீங்க இங்க தான் டியூட்டி பார்க்க போறீங்க. ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. யாரா இருந்தாலும் ஜிடியா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்மேனா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டுல இருந்து வரவங்களா ஒண்ணு அங்க சென்னை ஆவடியில ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க, இல்லாட்டி அங்க ரங்காரெட்டி. ஓ, எந்த ஆந்திரால இருக்க ரங்காரெட்டி, ரெண்டுல எங்கனாச்சும் ரிப்போர்ட் பண்ண சொல்லுவாங்க. அங்க இருந்து ட்ரைனிங் சென்டருக்கு அனுப்பிடுவாங்க. ஓ ஓகே ப்ரோ. ட்ரைனிங் முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கான கம்ப்ளீட் ஆகிறப்பே சொல்லிடுவாங்க. நம்ம கடைசி பிஓபின்ற நடக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க எந்த சென்டர் எங்க டியூட்டின்றது. ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் போற போஸ்டிங் வந்து நம்ம சூஸ் பண்ண முடியாது, அவங்களா கொடுக்கறது தான். ஓகே. அடுத்து அந்த 3 வருஷம் சர்வீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ரிஃபரன்ஸ் நம்மகிட்ட கேட்பாங்க. ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நம்ம டிரான்ஸ்பர் ஆகுறது. ஆனா ஹோம் போஸ்டிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் மாதிரி சென்னைக்குள்ள வர்றதெல்லாம் நம்ம சொந்த நேட்டிவ் ஸ்டேட்டுக்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஓகே ஓகே. இதே ஜம்மு கிடைச்சுன்னா கொஞ்சம் ரிஸ்க் அலவன்ஸ் கூட வரும். ஜம்மு சத்தீஸ்கர் கிடைச்சா. ஓகே ஓகே. டெல்லியா இருந்தாலும் கம்மி தான். இந்த நார்த் ஈஸ்ட் எல்லாம் போனா அதோட ரொம்ப 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 மோசம். ஓ ஓகே. அலவன்ஸும் எக்ஸ்ட்ரா கிடையாது. இங்க இருந்து ட்ரெயின்ல வந்தா 4 days ஆயிடும். யூஸ் பண்ணி வர முடியும். ஓகே. நீங்க அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க போனது எந்த லொகேஷன் ப்ரோ, உங்க டியூட்டி போட்டது? நான் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் பீகார்ல பண்ணேன். என் கூட 50 பேர் கூட்டு பசங்க, தமிழ் பசங்க 50 பேர். ஜிடிக்கும் சேமா தான் ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓகே. ஜிடி பசங்க ஒரு 150 பேர் தமிழ் பசங்க, நாங்க ஒரு 50 பேர் 200 பேர் போனோம். நாங்க 4 monthsல எங்களுக்கு ட்ரைனிங் முடிஞ்சிச்சு, வெளியே வந்துட்டோம். 1 year முடிச்சுட்டு தான் வெளியே வந்தாங்க. ஓகே ஓகே. நீங்க அதை முடிச்சு பீகார் முடிச்சு அடுத்து எங்க போனீங்க? எனக்கு டெல்லியில போஸ்டிங். டெல்லியில இப்போ வரைக்கும் டெல்லியில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா ஆமா, இதே பட்டாலியன்.
ஓகே ஓகே ப்ரோ. இப்போ நீங்க சேர்ந்து கரெக்டா 2 வருஷம் ஆதோ? 2025 வந்திருப்பீங்க. 25, 26 ஒரு 1 வருஷம் அது ஆச்சு. 4 மாசம் முடிஞ்சு நான் இங்க ஜூலைல தான், போன வருஷம் ஜூலைல தான் இங்க வந்தேன். ம் ம் ம். அப்ப எனக்கு 1 வருஷம் கணக்கு தான். ஓ, 1 வருஷம் தான். ஓகே ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. 1 வருஷத்துக்கு என்ன 1 மாசம் இப்போ இருக்கு. உங்களுக்கு வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லையா? அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து bro. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. ஓ, ஓகே ஓகே. ஒரு இடத்த பொறுத்து, அங்க அமைகிற இத பொறுத்து. ம் ம் ம். சரி. எனக்கு ம் இங்க ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துல கம்பெனியா இருப்பாங்க, ஒரு இடத்துல பிளாட்டூனா இருப்பாங்க, 15 பேர் மட்டும் இருக்கலாம். ம் ஒரு இடத்துல பட்டாலியனே ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் இருக்கிற இடத்துல ஃபுல் பட்டாலியனே 8 கம்பெனி ஒரே இடத்துல தான் இருக்கு. ம். இதுல ஃபேமிலி வச்சுப்பாங்க, வெளியே வச்சுப்பாங்க. ஓகே. அவங்க இங்க சாப்பிட மாட்டாங்க. மிச்சவங்க எல்லா பேரும் இங்க இருந்தாங்கன்னா அவங்க எல்லாத்துக்கும் இப்ப நாங்க இந்த ஒரு 2 மெஸ் இருக்கு, கான்ஸ்டபிள் மட்டும். ஓகே. மொத்தம் சேர்த்து ஒரு 300-400 பேர் வருவாங்க. நாங்க ஒரு மெஸ்ல வந்து இப்ப 180 பேருக்கு சமைக்கிறோம். ஓ, ஒரு வேளைக்கு 600 சப்பாத்தி, சோறு, சாம்பார் எல்லாமே வைக்கணும். எல்லாமே வைக்கணும் நம்ம. ஆனா ஃபுல்லா நார்த் இந்தியன் சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும் எல்லாமே. ஆமா. ம். சரிங்க ப்ரோ. இப்போ குக்கு அப்படின்னா நீங்க காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? எத்தனை மணிக்கு உங்க வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? அது ஒவ்வொரு இடத்த பொறுத்து தான் ப்ரோ. இப்ப மெஸ்னா எந்த மெஸ்ஸா இருந்தாலும் காலையில 5 மணிக்கு டீ ரெடி பண்ணி வைக்கணும். எங்கேயா இருந்தாலும், இங்கே இல்ல எங்கேயா இருந்தாலும். இப்போ காலைல இதே ஆபீசர் வீட்டுக்கு போக சொன்னாங்கன்னா அங்க அந்த ஆபீசரை பொறுத்து அவங்க 8 மணிக்கு வர சொல்லலாம், 10 மணிக்கு வர சொல்லலாம்.